அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1233. இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் வார்த்தை ஹவு பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு சிறப்பு கலந்துரையாடல் மாதிரி வச்சிருக்கேன். ஏன் பர்டிகுலரா ஹவு, குறிப்பிட்ட ஹவு எதுக்கு? ஹவு வரிசையில வர எழுத்துக்கள் இப்போது பயன்பாட்டுல இருக்குதா பண்ற ஒரு சந்தேகம் ஏன் வந்ததுன்னா, அவ்வ நம்ம ஒலை அப்படின்றத நம்ம படிக்க மாட்டோம், நிச்சயமா படிக்க மாட்டோம். சில நேரங்கள்ல இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்றப்ப கிளை போட்டு கும்பு போட்டு லா போடுறாங்க, அது கிளைன்னு எழுதுறாங்க. அதே மாதிரி சில வார்த்தைகளுக்கு எழுதும் போது இந்த மாதிரி அவ்வு வவ்வு சவ்வு அப்படின்ற வார்த்தைகள்லாம் போடும் போது அந்த ஒளி மாறி இருக்குது. அந்த ஒளிக்குரிய அந்த சொல்லுக்குரிய ஒளி பயன்படுத்தலைன்றது நான் பார்க்கிறேன். வழக்குல வர்றதுனால பயன்படுத்தல அப்படின்ற ஒரு வாதம் வருது. அந்த வாதம் இருந்தாலும், வழக்குல இருந்தாலும் அந்த சொல்லோட ஒலின்றது அதற்குரிய ஒலியை நம்ம பயன்படுத்த மறந்துட்டோம்னா, இது பயன்படுத்தாதே போயிடும்னா அந்த சொல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பல வாக்குவாதங்களுக்கு பிறகும் நான் இந்த இந்த நிகழ்ச்சியை போட்டேன். ஏன்னா இது ஒரு பதிவா இருக்கட்டும் அப்படின்றதுதான். வழக்குல நம்ம பேசுறோம், ரொம்ப இயல்பா பேசுறோம். அந்த இயல்பா பேசுறதுல நாம பேசுற வார்த்தைகள் மாறலாம், ஆனா எழுதும் போது அந்த வார்த்தைகளை படிக்கும் போதுதான் அந்த சொல்லுக்குரிய ஒளியை நாம பயன்படுத்தினா நல்லது அப்படின்றதுதான். அது எல்லாத்துலயும் எல்லாரும் பண்றாங்களான்னு இல்ல, ஒரு சிலர் பண்றாங்க, ஒரு சிலருக்கு தெரியலன்றதும் ஒண்ணு இருக்கு. தமிழ் படிச்சவங்களுக்கும் மறந்துட்டு இருக்காங்க வளர்ந்த பிறகு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வருத்தமான செய்தியாவும் இருந்தது. ஒருத்தரை கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. இதை எப்படி உச்சரிப்பீங்க அப்படின்னு போட்டா, கவ்வா இல்ல கிளவா அப்படின்னு கேட்டா தெரியலையே அப்படின்றாங்க. அப்போ அந்த தெரியலையேன்றப்ப என்ன சொல்லுதுன்னா, அது அவங்க ஏதோ மறந்துருக்காங்க, தெரியல, கவு அப்படின்ற வார்த்தையை தெரியலன்ற மாதிரி ஒரு சிலர்கிட்ட இருந்தது. இப்போ நம்ம இதை வேற எதுனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னன்னா, நம்ம கல்வித்துறையோட நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ பள்ளி கல்வித்துறையோ இல்லை நம்ம கல்வித்துறையில கவர்மெண்ட்ல இருக்கிற கல்வித்துறையோ எது ஏதாச்சும் மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் வந்தது எனக்கு. அதனாலதான் பர்டிகுலரா நான் இவங்க முத்துமாலை மேடம், அவங்க ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர், அவங்கள அழைச்சேன். அப்புறம் டீச்சர் சித்ரா அப்படின்னு இருக்காங்க, அவங்க பள்ளியில தமிழாசிரியராக இருக்காங்க, அவங்க அழைச்சேன். அப்புறம் நம்ம ரவி சார் பள்ளியில இருந்து ஒரு சிலரை அழைச்சிருக்கேன். அதே நேரத்துல நாம இங்க இருக்கிறவங்கள மட்டும் அழைச்சா நல்லா இருக்காது. ஆஸ்திரேலியால நம்ம மாலினி மேடம் மிகப்பெரிய பணி செய்யறாங்க, தமிழ் சொல்லி இருக்கிறாங்கன்றதுல அவங்களையும் நம்ம கூப்பிட்டோம்னா இது அங்கேயும் எப்படி போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்கள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றி உங்க நேரத்திற்கு. இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இது ஒரு பதிவு செய்யணும் அப்படின்றதும், இந்த இந்த வார்த்தையே நாம மறந்துட்டோமா, இல்ல பயன்படுத்துறோமா, இல்ல இப்படி பயன்படுத்துறவங்கள நாம சரி செய்யறோமா அப்படின்றதுதான். இப்படி பயன்படுத்தி போட்டோம். அது நம்ம இப்போ ஒரு கூட்டம் போட்டு நம்ம பேசுறதுனால எல்லாருக்கும் போய் பார்க்க போறது இல்லை, எல்லாரும் கேட்டுற போறது இல்லை. ஆனா ஒரு பதிவுன்னு இருக்கும், தேடும் போது இது கிடைக்கும். அப்ப அந்த அந்த கிடைக்கிறப்ப இத்தனை பேர் இதை பத்தி பேசியிருக்காங்கன்றத உணர்வு வரும், நாம தப்பு பண்றோம்ன்ற அந்த ஒரு தெரிய வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் அவங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்கல்ல மாலினின்றதுனால அவங்களுக்கு நேரம் இந்த என்ன நேரம் இப்ப உங்களுக்கு? கிட்டத்தட்ட 11:45. பரவாயில்ல, ஆயிடுச்சு. உங்களுக்கு முதல்ல உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லிட்டு, நீங்க அங்க எப்படி பயன்படுத்துறீங்க இந்த வார்த்தை, பிள்ளைகளுக்கு எல்லாம் இது ப்ராப்பரா
அந்த அதற்குரிய உச்சரிப்பை சொல்லி கொடுக்குறோமா, எல்லாரும் பயன்படுத்துறாங்களா அப்படின்றது. ஏன்னா இந்த இந்த சொல் வந்து நம்ம பெரிதா பயன்படுத்த மாட்டோம், வழக்குல பெருசா இல்லைனாலும் ஒரு சில வார்த்தைகள் வரும்போது இதை பயன்படுத்துறோமா அப்படின்றதெல்லாம் தெரியணும். அதை நம்ம அதை நம்ம பதிவு பண்ணணுன்றதுதான். நீங்க உங்களோட கருத்துக்களையும், நீங்க அங்க என்ன நடக்குது அப்படின்றதையும், உங்களுடைய பார்வையும் சொல்லுங்க. முதல்ல அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரையும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. ஆஹ் தமிழ் அப்படின்னு வரும்பொழுது, அதுவும் மைண்ட் டு மைண்ட்ல இது நடக்குது அப்படின்னும் பொழுது, ஸ்டீஃபன் சார் இணைந்து மைண்ட் டு மைண்டோட குழுவோட நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம ஒன்னொன்னா சொல்லுவோம் இல்லையா, பழத்தை உரிச்சு பால்ல போட்டு அந்த மாதிரி இதனுடைய மெருகுத்தன்மை ஏறிக்கிட்டே போகுது. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல இரவிரவா இருக்கலாம், இருந்தாலும் சில மணித்துளிகளாவது கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்படியும் வந்துடணும்னு நினைச்சு வந்த ஒரு செயல்பாடு. நான் கேள்விய தலைப்பை சரியா விளங்கி கொண்டனாங்கிறத முதல்ல கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவ் என்கிற எழுத்து வரக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோமா அப்படிங்கறத நம்முடைய கேள்வின்னு நினைக்கிறேன் நான். சரியா சார்? அது முறையா பயன்படுத்துறோமா, சரியா ஒலிக்கிறோமா? ஓகே. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த அவ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, காக்காக்கு கீழே கவ் மவ் சவ் அப்படின்னு வரும்போதும் சரி, நாங்க சொல்லிடுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு. இது இந்த காலத்துக்கும் தமிழ் நெறிக்கும் ஒருவேளை ஒவ்வாததா கூட இருக்கலாம். ஆனா ஒரு யதார்த்தமான உலகத்துல நம்ம சில விஷயங்களை பிள்ளைகளோட நலனுக்காக புலம்பெயர்ந்த நாட்டுல கண்டிப்பா செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல நான் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கவ் மவுத் சவ், யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ் மச், இட் won't come often சொல்லிடுவேன் நான். இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இந்த எழுத்து அதிகமா வராது, ரொம்பவுமே எப்போவாவது வரக்கூடிய ஒரு எழுத்து தான், இத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அந்த அந்த எழுத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அது ஒரு குழப்பமா இருக்கும். லா வேற வருதே மிஸ்ன்னு கேட்பாங்க, அதுக்குள்ள லா வேற வருதே அப்படின்னுவாங்க. என்ன நடக்குது அந்த எழுத்துக்குள்ள? ஏன்னா அது ஒரு பேட்டர்ன்ல இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா கோகோ மோமோ இதெல்லாம் ஒரு மாதிரி வரும். இந்த தூ தூ வரும்போது மாத்திரம் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அந்த லெட்டர்னு சொல்லி வச்சிருப்போம், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி இந்த 247 எழுத்துக்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னு பிள்ளைங்க மூச்சு வாங்கி நிக்கிற நேரம் இந்த கவ் மவ் சவ் வந்து நிக்கும். அப்போ அதை எப்படியாவது கடந்து போனாதான் இவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி வரும் உளவியல் ரீதியா அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் அந்த கவ் மவ் வரும்போது இந்த ஒளிய சொல்லி கொடுத்துருவோம். அவங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு பதிய வைப்போம். அவங்க பெருசா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஆந்தைய ஆங்கிலத்துல சொல்லிதான் அவங்க வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க இங்க. சோ அப்படி ஒரு பழக்கமும் பிள்ளைகளுக்கு உண்டு. அது அவங்களா கண்டுபிடிச்சது. நான் சொன்ன உடனே அவங்களே வந்து ஆங்கில வார்த்தையை சொல்லி அதோட இதை ஒப்பிட்டு அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. சோ பெரும்பான்மையான அவு சொற்கள் அப்படிங்கிறது, அதாவது நாங்க எல்லா எழுத்துக்களுக்கும் சொற்களை வடிவமைக்கும் பொழுது கூட, பாடப்புத்தகங்களை உருவாக்கும் பொழுது, சர்வதேச நாடுகளுக்கான 52 நாடுகளுக்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது கூட இந்த அவு எழுத்துக்கள் பலவும் வரக்கூடியதாக இருந்தது. அந்த அவு மன்னிக்கணும், அவு எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் பலவற்றையும் கண்டெடுக்கக்கூடியதாக இருந்தது. அதெல்லாம் கூட கண்டெடுத்து பிரிச்சு, நம்ம சென்னை பாஷையில சொல்லணும்னா பிரிச்சு போட்டு மேய்ஞ்சி ஒரு வழியா அது எல்லாத்துக்கும் ஆங்கில வார்த்தையையும் போட்டு கொண்டு வந்தாச்சு. ஆனா அந்த பக்கம் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, ஒரு மனவியல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா பெற்றோர்களுக்கே அது புரியல, யாருக்குமே அது பழக்கத்துல புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாவும் இல்ல. அப்போ இருக்கிற வார்த்தைகளை சொல்றதும் அதை செம்மையாக சொல்வதும் அந்த வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதுமே பெரிய சவாலா இருக்கிற பட்சத்துல, இந்த புதிய வார்த்தைகளும் அதிகப்படியான ஒரு மனவியல் அழுத்தத்தையே உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது தமிழ் மீது ஒரு ஒவ்வாமையை அவர்களுக்கு கொண்டு வந்து விடுமோ அப்படிங்கிற பயத்துல பின்வாங்கப்பட்டு, பெரிதா இது வராது அப்படின்னு ஔவையாரோட நிறுத்திட்டோம். சோ இதுதான் மேலை நாடுகள்ல பெரிதா நடக்கக்கூடிய ஒரு விவரம். ஆனா அவங்களுக்கு தெரியும் அவ்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவ்வளவா ஒரு சொல்லு, ஒரு எழுத்து இருக்கு, அந்த எழுத்துக்கு சில வார்த்தைகள் இருக்கு, ஔடதம்னு சொல்லுவோம், ஔவையார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்னு ரெண்டோட அதை நிறுத்திட்டு அவங்கள வந்து கடந்து போக விட்டுற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. பெரிதாக நாங்களுமே அதை பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டீஃபன் சார் கல்வித்துறையோடு எங்களுக்கு பெரிய தொடர்பு இல்லைன்னு ரொம்ப அழகா பளிச்சுன்னு சொன்னாரு,
பொதுவா நம்ம எல்லாரும் சொல்லும் போது சொல்லுவோம், கொஞ்சம் பேரு தெரியும், பெருசா தெரியாது நமக்கு, அப்படிதான் சொல்லுவோம். அவர்கிட்ட எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, பளிச்சுன்னு சொல்லிடுவாரு ஸ்ரீகாந்த் சார், நமக்கு எந்த தொடர்பும் பெருசா இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி உண்மையை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை கடந்து போவதற்கு தான் முயற்சி செய்து இருக்கிறோம் இதுவரைக்கும். ஒருவேளை தமிழகத்துல அந்த புரிதல் ஏற்பட்டு சொற்கள் வழக்கத்தில் வந்து அது திரைப்படங்களில் வந்து புத்தகங்களில் வந்து வரும் பொழுது மேலை நாடுகளிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அது தொடரக்கூடும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது மைண்ட் யுவர் மைண்டுக்கும் கல்வித்துறைக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஆஸ்திரேலியால இருக்கிற மாலினிக்கும் கல்வித்துறைக்கும் தொடர்பு இருக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நன்றி நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல இது எதுக்காக கேட்டேன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகு இதை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்கலாம். அதை வந்து மாற்றி பயன்படுத்த கூடாதுன்றதுதான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அதை அதை வந்து நீங்க ஏன்னா நீங்க செய்யற சேவை வந்து இப்போ ஒரு நாடு ஒரு பல நாடுகள்ல நம்ம செய்யும் போது இந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஒரு முறைப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அது பதிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தமிழை வந்து ரொம்ப சிறப்பா கத்துக்கினாங்கன்றது தெரியும். அவங்க போய் யாராச்சும் தவறு பண்ணும் போது அவங்க சரி பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும்ன்றது வந்து மிகப்பெரிய செயல். இதை வந்து ஒரு 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 லெவலுக்கு வந்த பிறகு, ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்க இதை அழுத்தம் திருப்பலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கலாம். எழுதும் போது இப்படி படிக்க கூடாது, இதை வந்து இப்படி படிச்சா நல்லது, இது மறுபடி இப்படிதான் படிக்கணும், அப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்மளோட மொழியோட சிறப்பும் நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கும். அவங்களும் அது உணர்வாங்க அப்படின்றதுதான் மகிழ்ச்சி. உண்மையாவே எனக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து இதோட போயிட போறதுல பல நாடுகளுக்கு போவோம் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இல்ல என்ன ஒரே ஒரு சிக்கல்னா சார், பெற்றோர்கள் வந்து என்ன பயந்துருவாங்கன்னா, ஐயோ எங்களுக்கே தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேண்டாம். அதாவது இது எப்படி சொல்லி முதல்ல சொல்லி கொடுக்க கூடாது, முதல்ல காமிச்சீங்கன்னா வரமாட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு படிச்சுட்ட பிறகு இது வந்து இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். வசந்தி மேடம் இருக்காங்க, அவங்க யூஎஸ்ல பாடம் எடுக்கிறாங்க. வசந்தி மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், உங்க பள்ளியில எல்லாம் நீங்க எப்படி பாடம் எடுக்கிறீங்க? வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். மாலினி மேடத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க. அதாவது எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் 12 லெவல் வச்சுருக்குறோம், எல்லா லெவல்லையும் இருக்குது. முதல் 1ஆம் நிலையில் அவங்க வந்து உயிரெழுத்துக்கள் கற்றுக்குறாங்க. மழலை முன்மழலை மழலையில் ஒன்றுமே படிக்க மாட்டாங்க, வந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, வரைவாங்க. அதுதான் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எழுத்துக்களை ஆரம்பிக்கிறதே நாங்கள் வந்து ரெக்கக்னிஷனில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெக்கக்னிஷன் பண்ணிவிட்டு அவங்க லெவல் 1க்கு வரும்போது தான் அவங்க எழுத்து வடிவ எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதையும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லித்தரோம். ஏன்னா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க வந்து 5 இயர்ஸ் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கிறாங்க. லெவல் 5 முடிக்கும்போது தான் அவங்க வந்து இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் எப்படி நடக்குதோ அதே மாதிரி லெவல் 5 முடியும் போது அவங்க வந்து எழுதுறதுக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த நிலை 1ல் நாங்கள் சொல்லித்தரும்போது நாங்கள் சொல்லித்தரோம், எழுத சொல்லித்தரோம், அவங்க எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நிறைய வார்த்தைகள் இல்லை, ஆனால் இந்த சவுண்டுக்கு நாங்கள் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி, இந்த ப்ரொனன்சியேஷனுக்கு வந்து இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி சொல்லி தந்துடுறோம். அப்படின்னா காவ், அந்த மாதிரி, ஓகே, பிளாவ், பாவ், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த அவுங்கிற ஒலியை அவங்க வாங்கிட்டு அதை அவங்க ரெக்கக்னைஸ். நாங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லித்தரது இல்லை அவங்களுக்கு, தான் மாதிரியே தான் சொல்லித்தரோம், மாதிரியே அவங்க எழுதுவாங்க. இது லேட்டர் வந்து வரும்போது அவங்க மறந்து போயிடுறாங்க, இந்த இதை மறந்துடுவாங்க. அது நிறைய வார்த்தைகள் இல்லைப்பா, கொஞ்சம் தான் வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்கிறது நாங்கள் மெதுவாக தான் அந்த வார்த்தை, இப்போ மௌனம், ஔவையார், இதெல்லாம் வந்து லேட்டர் தான் சொல்லித்தரோம். முதல்ல வந்து அந்த எழுத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து ஓ ஓ அப்படின்னு போட்டு இந்த ஓவை வந்து மாத்து, ஓ அப்படின்னு இருக்கு, அது மாத்துன்னு அவங்க போர்டில் போய் ஓ பக்கத்தில் அந்த லேவை போட்டாங்கன்னா ஆயிரும். இது எப்படி மாறுது அப்படிங்கிறது அப்ளிகேஷன் மூலம் சொல்லித்தரோம். இந்த எழுத்து வந்து ஒரு எழுத்துலேருந்து இன்னொரு எழுத்துக்கு ஒலி வடிவமாக எப்படி மாறுது. ஏன்னா இங்கே உள்ள கரிக்குலம் வந்து அப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொல்லித்தரணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க ஹையர் லெவலில் வரும்போது
அவங்க எழுதும் போதும் அவ்வுதான் எழுதுறாங்க. ஔவையார் அப்படின்னு நம்ம டிக்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஔவையார்னு எழுதுவாங்க. இது வந்து எப்போ வரும் அப்படின்னா லெவல் 6க்கு வரும்போது தான். லெவல் 5 மட்டும் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் லெவல் 6க்கு 7க்கு வரும்போது ஔவையார் மௌனம் அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு அது தெரியும், கொஞ்சம் கஷ்டம்தான் படுறாங்க. மௌனம் ம ஊ ந மௌனம் எழுதுறது ஈஸி. இந்த மௌ அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மௌனத்துக்கும் மௌவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை நாங்கள் மெதுவாக சொல்லித்தரோம். இந்த டைப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. டைப்பிங் இங்கே என்னை வந்து இங்கே வந்து கிரெடிட் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இப்போ கிரெடிட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிரெடிட்டுக்கு அவங்க ஒரு எக்ஸாம் எடுத்துக்கணும். அந்த எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுறது இல்லை. அந்த எக்ஸாமில் அவ்வு தான் யூஸ் பண்ணணும் அவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதான் இருக்கு. ஆனால் அந்த ஹையர் லெவலில் வரும்போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு சவுண்டு, இதுக்கு இந்த லெட்டர், இந்த ரெக்கக்னிஷன் முதல்லயே வர்றதுனால அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இல்லை. ஆனால் டைப்பிங்கில் கஷ்டப்படுறாங்க சார். டைப்பிங்கில் இந்த அவ்வு வரும்போது அந்த லேவை போடணும், ஓக்கு பக்கத்தில் லே போட்டால் தான் அந்த அவ்வு வருது அவங்களுக்கு. ஸோ அந்த டைப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மித்தபடி ஹையர் லெவலில் ஈஸியாக இருக்குது, லோவர் லெவலில் கஷ்டமாக இருக்குது. நிறைய இதை அவங்க நம்ம மாலினி மேடம் சொன்னாப்லேயே புக்லேயே எழுதிட்டோம். இது நிறைய வார்த்தைகள் இதில் கிடையாது. ஆனால் கூட நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ முடியுமோ மினிமமாக தெரிஞ்சுக்குங்க, மினிமம் லெவலில் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். Good. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி, நன்றி. அதாவது அதான் இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு இதுக்கு அப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனா நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்ப கவுன்னு பார்த்தோம்னா கவுன்ற வார்த்தைகளே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆஹ் கௌரின்னு சொல்லும் போது வந்து நமக்கு அந்த கவு பயன்படுத்துறோம், கௌதாரி சொல்லும் போது பயன்படுத்துறோம், கௌதம புத்தர் பண்ணும்போது பயன்படுத்துறோம், கௌதமின்ற பேர் சொல்லும் போது பயன்படுத்துறோம், கௌஷிகன் சொல்லும் போது அது இந்த உச்சரிப்புக்கெல்லாம் இந்த இந்த வார்த்தை வருது. அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குதுன்றத நம்ம பேர் சொல் தான், இது எல்லாமே பல பெயர் சொல்கள் தான். ஆனா அவங்க இத வந்து உச்சரிக்கும் போது இந்த வார்த்தை இந்த எழுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம சுலபமா சொல்லி கொடுத்தான்றதுதான் பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார். இல்ல மேடம். ஒன்றும் இல்லை. அதாவது எப்படி அப்படின்னா இப்போ இந்த வந்து பௌதீகம், வௌவால், பௌத்தம், ஔவையார் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பௌதீகம் அப்படிங்கிறத பௌதீகம்னு எங்க சொல்றோம் நம்ம? பௌதீகம் இல்லை, அது ஒரு இயல் அப்படிங்கிற அறிவியல், அந்த மாதிரி பொருளியல் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். மாத்திட்டோம். ஔவையார இவ்வைன்னு போட்டோம், ஔவையார்னு போட்டோம், ஔவையார்னு போட்டோம். அதே மாதிரி வௌவால் ஓகேயா இருக்கு, பௌத்தம்ங்கிறது புத்தம்னு மாத்திட்டோம். ஸோ இந்த நம்மளே மாத்தினதுனால தான் அந்த எழுத்துக்கள் போயிருச்சு. பார்ப்போம், அது டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். முத்துமாலை மேடம், காலேஜ் லெவல்ல என்னெல்லாம் இருக்கு? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். காலேஜ் லெவல்ல கூட சில பிள்ளைங்க வந்து இந்த ஔவையாருக்கு வந்து போட்டு இவ்வு போட்டு தான் சார் எழுதுறாங்க. இது வந்து பயன்பாடு ஔவைங்கிற வார்த்தையோ இல்ல அவ்வுங்கிற எழுத்தோ அவங்களுக்கு தெரியாம இல்ல, தெரியுது. ஏன்னா சின்ன வயசுல ஆத்திச்சூடி படிக்கும் போதே அறம் செய்ய விரும்பலையே அவ்வையும் பேசல்னு ஒரு வார்த்தை படிக்கிறாங்கனால அவ்வுல வந்து தொடங்குது, வார்த்தை இருக்கு, அவ்வு போடணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா சில இடத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெயர்கள்ல கௌசல்யா, கௌரி அந்த மாதிரி வரும்போதெல்லாம் போட்டுடுறாங்க அந்த கவ்வு. மற்ற எழுத்துல இடையில வந்து உரைநடையில எழுதும் போது அந்த வார்த்தையை வந்து போட்டு இவ்வு போட்டுடுறாங்க. இப்ப எம்ஏ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சார். ஏன்னா தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் படிச்சிடுறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு கூட்டொலி தான். இப்ப வந்து அகர உகரம் ரெண்டும் சேர்ந்துதான், ஊவும் சேர்ந்துதான் அவ்வுங்கிற எழுத்து உருவாகுது. அது கூட்டொலிகள்ல அவங்க படிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பிழை வர்றது இல்லை. சாதாரணமா மேம் சொன்ன மாதிரி தமிழ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த இது இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இதை வந்து அழியாம இருக்கணும்னு எதுவும் பண்றாங்களோ இல்லையா, ஆனா அழிக்கணும்ன்றது நிறைய பண்றாங்க. நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் பழைய பதிப்பகத்துல எல்லாம் பார்த்தோம்னா பௌவம், கடல், அப்புறம் கவ்வை, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கொம்பு போட்டு தான் எழுதுறாங்க. ஆனா இப்போ வர்ற பதிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே அதை போட்டு இவ்வு போட்டு கவ்வை, பா போட்டு இவ்வு, வா இம் போட்டு பவ்வம்னு மாத்துறாங்க. இதனால வந்து இந்த அவ்வினுடைய அந்த ஒலி உபயோகப்படுத்துறது வந்து குறையுது சார்.
இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்கதான் நான் வரேன். இப்ப இந்த மாதிரி அவங்க பதிப்பகம் பண்ற தவறுகளை வந்து நாம திருத்தணும்ன்றது நம்மளோட கடமை இல்லையா? ஆமா, அது நம்ம வந்து சொல்றோம் இப்படி எழுதக்கூடாது. இப்ப இவ்வு போட்டு ஔவையாருக்கு இவ்வு போட்டு இது எழுதுனாங்கன்னா நம்ம சொல்லி தரோம். அவ்வொலி வந்து புத்தகத்துல இருக்கு. வந்து இந்த மாதிரி பதிப்பிட்டு இருக்காங்க, இது வந்து தவறு. இந்த தவறு வந்து மாலினி மேடம், நீங்க கிளம்புறது தான் கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் கேட்டுக்கிட்டே வேலை பண்ணிட்டு ஓகே, நோ ஓகே. ப்ராப்ளம். இது வந்து இப்போ வந்து புத்தகத்துல இந்த மாதிரி பதிப்பிட்டுக்கிறது வந்து முறை கிடையாது. இது இது சரியான முறை கிடையாது. அந்த முறையை நம்ம மாத்தணும். இப்படி எழுதிங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அவங்க தவறா பதிப்பிட்டு இருந்தா கூட இதை நீங்க மாணவர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுங்கன்னு ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லும் போதுதான் அந்த நாம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த எழுத்துக்குன்றது. ஆமா. இல்லைன்னு வச்சீங்களா, ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து இந்த எழுத்து மறைஞ்சிடும். இந்த எழுத்து மறைஞ்சிடும், அந்த சொல்லோட உச்சரிப்பு மறைஞ்சிடும், எழுத்தும் மறைஞ்சிடும், ஒரு உச்சரிப்பு மறைஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த 247 எழுத்துக்கள் குறைஞ்சிடும். அப்போ குறைஞ்சாலும் தமிழ் மாறாதுன்றது அடுத்த பிரச்சனை. அது அப்புறம் அது அந்த காலத்துல நம்ம இருக்க போறது இல்லை, பார்க்க போறது இல்லைன்றது வேற விஷயம். இருக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சு போட்டுரும் அப்படின்றதுதான். இப்ப இந்த கலந்துரையாடலே இதை ஒரு பதிவா போடணும் முக்கியமா அது இப்ப நம்ம அப்படின்றது. ஆக்கு பதிலா இவ்வு போடும்போது சொல்றோம் சரி. இப்ப ஏன்னா ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல வேற ஒரு எழுத்து போட்டோம்னா அது வந்து போலின்னு சொல்லி கொடுக்குறோம்ல இலக்கணத்துல வந்து. அது வந்து சொல்றோம் ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து சொல்றோம். ஆனா அவங்க எழுத்து வழக்குல அவங்களா அத இதுக்கு அவ்வு வந்து இவ்வுதான்ற மாதிரி அவங்களா ஒரு அடிப்படையில சரியா இதெல்லாதனால அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை மாத்தலாம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம், நம்ம தப்பு இல்லை. முயற்சி செஞ்சோன்னு வச்சீங்களேன், நீங்க தப்பு கரெக்ஷன் பண்ணும் போது தப்பு போடுறீங்களா இல்ல மார்க் கொடுத்துறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் சுழிச்சிட்டு தான். ஒரு அதாவது இறுதி பரீட்சைன்னா நீங்க மார்க் கொடுத்துட்டு போயிடலாம். ஒன்று இடையில வரும்போது காலாண்டு தேர்வோ அரையாண்டு தேர்வோ நீங்க வந்து அதை அதுல எல்லாமே அந்த ஸ்பெல்லிங் மாதிரி மிஸ்டேக் முதல் எல்லாமே பாக்கணும். செமிஸ்டர் டெஸ்ட்ல எல்லாம் நீங்க அதை கரெக்ட் பண்ணலாம். ஆமா. சுழிச்சு மாத்துங்க, இது போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்போ அந்த அந்த அதை வந்து நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ அதை வந்து பிள்ளைங்க படிக்கும். பிள்ளைங்க அதை கொஞ்சம் மாத்த நம்ம முக்கியமான காரணம் நாம இருக்கக்கூடாதுன்றது ஒரு இதுவா பாக்குறேன் நான். நான் சொல்றது சரிதானே? அத பெரும்பாலும் அவ்வை ஔடதம் தவிர வேற எந்த வார்த்தையுமே அவுல பயன்படுத்தவே. இன்டர்நெட்ல தேடுங்க, நிறைய கிடைக்குது. ஆமா. நிறைய கிடைக்குது, நிறைய போட்டிருக்கான், நிறைய தேடி தேடி போட்டிருக்கான். அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி நிறைய வார்த்தைகள் கிடைக்குது, பார்ப்போம். மகிழ்ச்சி. சித்ரா வாங்க. ஸ்கூல்ல இவங்க எங்க இருந்து சார்? சித்ரா இருக்காங்க. சித்ரா ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க வாங்க. நீங்க பள்ளியில எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? முறையா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இது தவறு பண்ணா கண்டிக்கிறீங்களா? ஆமா சார், கண்டிப்பா சார். அதாவது ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் தான் சொல்லி கொடுப்போம். மெய் எழுத்துக்கள். அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில அந்த வரிசையிலே சொல்லும் போது நம்ம உயிரெழுத்திலே வந்து சொல்லி கொடுக்கணும். அப்ப சொல்லும் பொழுது ஓ போடுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்போ அந்த ஓவுல அந்த லாவை வந்து எப்படி வந்து நம்ம அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது எடுத்த உடனே நம்ம, ஏன்னா அவங்க வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தாதான் அந்த எழுத்தையே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஓவுக்கு பக்கம் தான் அந்த லாவை போட்டாகணும். அப்போ அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா தான் இருக்கு அவங்கள புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு. இருந்தாலும் ஒரு மனப்பாடம் மாதிரி இது வந்து ஔவையார் மெயினா வந்து எளிமையா அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஔவையாங்கிறதா முதல்ல அறிமுகப்படுத்துறது. ஔவையாரோட படத்தை காமிச்சு வந்துச்சுன்னா இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சார். அதே போல இந்த அந்த வரிசையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கௌசல்யா அப்படிங்கிற பேரை சொல்லி அறிமுகப்படுத்துறது. கௌதாரினா பறவை. அந்த கௌதாரி பறவையை காமித்து அவங்களுக்கு வந்து இந்த எழுத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம் சார். அதே போல சௌமியா, சௌரியம், சௌரியமா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, நல்லா இருக்கியா வந்து சௌரியமா இருக்கியா அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் சார். அதே போல ஏன் நீங்க ரொம்ப மௌனமா இருக்கீங்க, அப்போ அந்த மௌனம் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த அப்படிங்கிற எழுத்தை வந்து அவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது. வவ்வால், அது போல வவ்வாலோட படத்தை காமிச்சு இந்த எழுத்துல வந்து அந்த வவ்வாலுங்கிற சொல் வருது அப்படிங்கிறத சொல்ல. ஏன்னா இலக்கியம் நிறைய வவ்வாலுங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்க. வவ்வால் வந்து அவ்வளவு மனிதர்களிடத்துல ரொம்ப ஒரு நடைமுறையில பயன்படுத்தப்பட்ட ஒரு பறவையா அவ்வளவு இயற்கைக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வந்து மவுலையே
இந்த மவ்வல்னு ஒரு பறவை அது மலை இருக்குங்களா, சினிமா படல் கூட வரும். மவ்வல் மவ்வல் சொல்லிட்டு ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டை கூட பாடி காமிச்சு அந்த மவ்வல் என்பது ஒரு பூ வகையை சார்ந்தது அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து நினைக்கிறேன். இதுல ஆம்பல் வவ்வல் அப்படின்னு வரும்ல. இல்ல மவ்வல் 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 அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய வகுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஔகார குறுக்கம் அப்படிங்கிற ஒரு குறுக்க அமைப்பை வந்து இலக்கணத்துல வந்து படிப்பாங்க. அப்ப அந்த வந்து எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறதையும் அந்த இலக்கண முறைப்படி மேல் வகுப்புல படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். இதுல நம்ம அந்த 1 to 5 அதாவது அந்த ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியில படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதை நம்ம புரிய வைத்து அது தவறில்லாம எழுத வைக்கிறதுல நம்ம அதிகமான முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அவங்க எழுதுற பயிற்சி அதிகமா கொடுக்கணும் சார். அதுல வந்து சொற்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் நம்ம இலக்கிய சொற்களா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த எழுத்தை அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எழுத்து முறை அவங்களுக்கு நல்லா மனசுக்குள்ள பதிஞ்சிரும் சார். மகிழ்ச்சி 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 சித்ரா. அதாவது முக்கியமா வந்து பள்ளியில தான் நீங்க தான் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் வந்து நீங்க தான், ஏன்னா தொடக்கத்துல இருக்கிறீங்க இல்லையா, நீங்க கொடுக்குற அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களோ அந்த பயிற்சி தான் மேலும் மேலும் அவங்க போகும்போது வளரும். சரிதானே? அப்ப உங்க லெவல்ல இருக்கிறவங்க தான் நீங்க அது வந்து இந்த முறையை வந்து சரியா சொல்லி கொடுக்கணும்ன்றது என்னோட ஆர்வம். கண்டிப்பா சார். அந்த ஔவையாருங்கிறது கூட இப்போ மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு எளிமையா வந்து ஆ போட்டு இவ்வு போட்டு எழுதுறாங்க. அதேதான் இன்னொரு முறையும் வந்துச்சு, ஐயா அப்படிங்கிறத கூட இன்னைக்கு ஐயா அப்படிங்கிற ஆ போட்டு எழுதுறாங்க. அது கூட சரின்னு சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு பொருத்தமானதுன்னு தெரியல. ஐயாங்கிறதே ஐயா அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த இலக்கண முறையை வந்து எழுத்துக்கள் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது வீரமாமுனிவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா பெரியார் வந்து எழுத்துக்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்கள வந்து யாரும் வந்து பெருசா வந்து அதுல எதையுமே அவங்க கொண்டு வரல. மத்த எழுத்துக்கள் வந்து கொண்டு வந்தாங்க, வரல. அதுல வந்து எழுத்துல மாற்றம் இருக்கு. எழுத்து மட்டும் தான் மாறி இருக்கு, சொல் மாறல, ஒளி மாறல. ஆமா சார். ஆமா. இப்ப நீங்க இதுல வந்து நம்ம ஒளியை மாத்திரும். ஆமா, கூட ஒளியை மாத்திடுறோம். அங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா அந்த உச்சரிப்பே மாறும் பொழுது எழுதும் போது என்ன பண்றாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. இந்த என்றைக்குங்கிற வார்த்தையை என்னைக்கு, அப்போ என்றைக்கு அந்த என்றைக்குங்கிற சொல்ல பயன்படுத்தாம வழக்குல வர்றதுனால சில விஷயங்கள் அப்படிதான் வருது. அது வட்டார வழக்குல அது அகராதி அந்த வட்டார வழக்கு அகராதி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா. இப்ப திருநெல்வேலி வட்டாரத்துக்குன்னு ஒரு அகராதி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்க பேசுற சொல் ஒண்ணு இருக்கும். கோயம்புத்தூருக்குன்னு ஒரு வட்டார வழக்கு இருக்கு. அந்த சொல் பயன்படுத்துறோம். அங்க வந்து நம்ம பேசுற சொல்லுக்கு தகுந்த மாதிரி மொழி அங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்றது வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் அடிப்படைக்கு அப்புறம் தான் இது வட்டாரம் மாறுது, வழக்குல வரும். இன்னைக்கு நான் நேரடியா பார்த்தேன் சார். எனக்கு அப்படின்னு எழுதுறத குழந்தை என்ன பண்றாங்க, எகர வரிசையில வந்து அது எனக்கு அப்படின்னு யாவை வந்து முன்னாடி போட்டு எழுதுறாங்க. அப்போ உங்களுக்கு உச்சரிப்பு வந்து அந்த எனக்கு இந்த ஏவும் போட்டுக்கலாம் அந்த ஏவும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மாறிடுது இல்ல. எனக்குன்றது தவறா சொல்லி கொடுத்திருக்காங்களோ. உச்சரிப்பு சவுண்ட் வந்து ஒரே மாதிரி வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஏ போட்டு முன்னாடி எழுதுறது. அது எனக்கு கிடையாது, யா வரக்கூடாது இல்ல, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் தான் அந்த ஏ அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு ஒரே மாதிரி உச்சரிப்பு இல்ல. அப்ப சொல்லி கொடுக்கறது சரியில்லை. ஆமாமா, சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய தெளிவு குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிழை இல்லாம நீங்க தான் அதை கரெக்ட் பண்ண முதல்ல. ஆமாங்க சார். சார், எனக்கு ஒரு பொண்ணு எழுதும் போது என்னோட காலத்திலேயே பஞ்சு அப்படின்னு எழுதுறதுக்கு அவ என்ன பண்ணுவா, பா போட்டு இது ரன்னகர இன்னு போட்டு சூ போடுவா, பஞ்சு அப்படின்னு அவ எழுதுவா. நான் சொல்றேன் இது மாதிரி எழுதக்கூடாதுமா, இஞ்சி போட்டுதான் எழுதணும் அப்படின்னா, இப்படி படிச்சாலும் அப்படி வருது தானே ஆசிரியர் அப்படின்னு கேட்பா அவ. என்ன அது தவறுன்றத சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்காம எப்படி சார் ஆசிரியரா இருக்க முடியும்? தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டேதான் இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களோட புரிதல் எந்த அளவு அப்படிங்கிறத பொறுத்தது இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, எழுதும் போது ஓவை பெருசாவும்
பக்கத்துல போடுற லாவை வந்து சின்னதாகவும் போடுறதுங்கிறது இப்ப எழுத்துல ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி ஊவன் நான் எழுதும்போது ஊ போட்டுட்டு மேல எழுதுற லாவை வந்து அளவுல ரொம்ப சின்னதா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எழுத்த கொஞ்சம் வடிவம் மாறி இருக்குது. இது வந்து உண்டு. ஆனா அந்த எழுத்துகள்ல நீங்க சொல்ற மாதிரி பெரியார் எம்ஜிஆர் காலத்துலதான் அந்த எழுத்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படிக்கிறவங்களுக்கு எளிமையாகணும். மொழி வந்து ரொம்ப கடினமா இருக்கும்போது அதை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல, அதை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து மாறல. அந்த எழுத்து வந்து கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் கொடுத்துடுறாங்க. அதை எடுத்து எழுதும் போது இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உட்படுத்தும் போது மொழி மிக விரைவாக மற்ற இடங்கள்ல பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் எளிமைப்படுத்துறதுக்கே ஆரம்பிச்சாங்க. அது எழுத்துகள் மாறல, ஆனா எளிமைப்படுத்துறதுங்கிறதுல ஒரு மாற்றம் வேணும். அப்ப வந்து அவு அப்படிங்கிற ஒரு எழுத்த நேரடியாக உச்சரிக்கும் போது அது 2 மாத்திரை அளவு நம்ம ஒலிப்போம். மற்றபடி அது பெயர்ல வரும்போது அது 1.5 மாத்திரையாகத்தான் ஒலிக்கும். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, ஆ இவ் அப்படின்னு போட்டு எழுதும்போது 1.5 மாத்திரை அளவுதான் அது வந்து ஒலிக்கும். அந்த மாதிரி அந்த குறுக்கம் வந்து அங்க வந்துருது. அந்த மாதிரிதான் அவங்க வந்து அவ்வளோ வந்து இல்ல இப்போ பயன்படுத்துறாங்க. இன்னும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எளிமையா பண்ணணும் அப்படின்றப்ப அரசே அதை எடுத்து இந்த மாதிரி இதை வந்து மாத்தி எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆணையை வெளியிடலாம். அவங்க வந்து முறைப்படி எல்லா தமிழ் ஆசிரியர்களை கூப்பிட்டு அவர் இது பண்ணி இந்த மாதிரி இதை வந்து இப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற இந்த உச்சரிப்பை சார், மாத்திக்கலாம். நாளைக்கு நான் வந்து என்ன பண்றேன், தமிழ் புத்தகத்துல நான் தேடி பிடிச்சு என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தையே எடுத்து வச்சு முழுவதும் படிச்சுட்டு சொல்றேனே. அதை இன்னொரு நிகழ்ச்சியில பேசுவோம். பேசுறதுக்கு இல்ல, உங்களுக்கு தெளிவு வர்றதுக்காக இல்ல, சொல்றேன். எனக்கு இந்த நிகழ்ச்சி எனக்காக இல்ல மேடம், எனக்காக இல்ல மேடம். இந்த நிகழ்ச்சி எனக்காக நடத்தல இல்லையா, எனக்கு தெளிவு வர்றதுக்காக நடத்துறேன், எல்லாருக்கும் ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக நடத்துறேன். அம்மா அப்ப அந்த இந்த மாதிரி இருக்கிறப்ப இது நம்ம பதிவு பண்ணாதான் அவங்களுக்கு மற்றவர்களுக்கும் தெரியும்ன்றது தானே தவிர ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் ஒரு இதுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்ல விஷயம். சரி, இன்னும் 2 ஆசிரியர் வந்திருக்காங்க, அவங்களையும் கேட்போம். மோகன் சார் வாங்க. மோகன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வாங்க. மோகன், HUC பள்ளி, ரவி சாருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பள்ளி. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறீங்களா? நம்ம முதல்ல இந்த அவு என்ற எழுத்து முதல்ல அது வந்து கூட்டொலி அப்படின்றத நம்ம மாணவர்களிடத்துல முதல்ல பதிய வைக்கணும் ஐயா. ஏன்னா ஆவும் ஊவும் சேர்ந்ததுதான் அவ்வு அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த அவ்வு என்ற எழுத்து ஏன் இது அதிகமான பயன்பாட்டுல இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னும் போது, இந்த அவ்வு என்ற எழுத்து சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல வந்து மெய் எழுத்துக்கள்ல 10 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லுடைய முதல்ல வரும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க இந்த ங அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து இலக்கியங்கள்ல தான் பயன்படுத்திருக்காங்க, பயன்பாட்டுல இப்ப இல்லைங்க. அப்படி பார்க்கும்போது 9 எழுத்துக்கள் மட்டும்தான் நம்மளுடைய அவ் என்ற எழுத்துக்கள்லயே இருக்கு. அதுவும் ஒரு சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் வரும். அதனாலதான் இந்த எழுத்து அதிகமான சொற்கள் பயன்பாட்டுல இல்லாம போறதுக்கு காரணம். மகிழ்ச்சி. இப்ப நம்ம அவுன் பயன்படுத்துறோம், கவுன் பயன்படுத்துறோம், சவுன் சொல்றோம். இத வந்து மாத்தி படிக்கிறாங்களா பிள்ளைங்க? அதை சரி பண்ணிருக்கீங்களா? பசங்களுக்கு நீங்க எப்படி சொல்லி தரீங்க மோகன்? பசங்களுக்கு சித்ரா மேடம் சொன்ன மாதிரி இந்த ஒளி அமைப்புகள் வந்து நம்ம முதல்ல அதுங்களை விளக்க வச்சுட்டோம்னா, இது வந்து கூட்டொலி அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல சொல்லி புரிய வச்சுப்போம்னா, அதுக்கு அடுத்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அந்த சவுண்டை நம்ம தெளிவா உச்சரிக்கிறதுக்கு பழகணுங்க. நம்ம பெருமளவுல இப்போ சிறு குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பிரச்சனையே இன்னைக்கு சவாலே, அவங்களுடைய சவாலே என்ன அப்படின்னா, சரியான ஒலி அமைப்புகள் இல்லாம போறதுதான் காரணங்க. அது வரதுனாலதான் இந்த எழுத்து பிழைகள்லாம் கூட அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைகள் எல்லாமே ஆங்கிலத்துல அதிகமான வார்த்தைகள் அவங்க பயன்பாட்டுல அதிகமா இருக்கு, பிறமொழி சொற்களுடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கு.
தமிழ் ஒலி அமைப்பு முறையே அவர்கள் சரியான உச்சரிப்பு முறை இல்லாத ஒரு காரணம். அதனாலதான் இந்த ஒலி அமைப்புகளை அதுக்கு அடிப்படை காரணம் யார்? அது அடிப்படை காரணம் வந்து 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த ஒலி அமைப்புகளை சரியா கத்து கொடுத்துட்டாங்களான்னா மேல் வகுப்பு வரும்போது அவங்க உச்சரிப்புகள் வந்து தெளிவா இருக்குங்க. அதாவது 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு இதுல. ஒண்ணு வந்து ஆசிரியருக்கு அது ஏன் அதை நம்ம அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒலி அமைப்புகள் கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிழைகளை நம்ம சரியாக நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். அவங்க சரியா சொல்லி கொடுக்கலன்றது வேற விஷயம். பட் நீங்க அதை சரி பண்ணலாம்ன்றது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. கட்டாயங்கய்யா, நீங்களும் சரி பண்ணணும்ன்றதுதான். அவங்க இவங்க பேச சொல்லலாமா? பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவி மேடம் வாங்க. பாண்டிமாதேவி அட்மிட் பண்ணுங்க. இருக்கீங்களா? சரி, பாண்டிமாதேவி பேசலன்னா நம்ம ஆளுங்க நான் செய்ய சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து பேச இன்னைக்கு முயற்சித்துக்கு திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஒரு மொழி வந்து எழுத்துக்கள் வந்து பல காலங்களில் வேறுபட்டு இருக்குது. உதாரணத்துக்கு கல்வெட்டு காலத்துல நம்ம எழுத்துக்கள் ஒரு வடிவில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பனை ஓலையில எழுதும் போது அதற்கு இலகுவா அங்கேயும் எழுத்துக்கள் வேறுபட்டிருக்கு. பிறகு அது அச்சுத்துறைக்கு வரும் பொழுது அப்போ ஒரு மாதிரி எழுத்துக்கள் வடிவம் பெற்றிருக்கிறது. அப்புறம் தட்டச்சுக்கு ஏற்ற மாதிரி சில எழுத்துக்களை கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனா இப்போ கணினி காலத்துல இருக்கிறவங்க போல இப்போ 244 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க கணினி வச்சுட்டு எப்படி பண்றதுன்றது ஒரு கேள்வி வருது. இத்தனை ஆண்டு காலமா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளாக நம்ம தமிழ் மொழியை அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு கடத்தி வந்துட்டு இருக்கோம். இது இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னா வந்து எப்படி எளிமைப்படுத்துறது வந்து பல பேர் பண்ணியிருக்காங்க. வீரமாமுனிவர் அவர் ஒரு எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார். பெரியார் ஒரு எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார். பேராசிரியர் வாசிய குழந்தைசாமி கூட ஒரு எழுத்து சீர்திருத்தம் என்ன கணினி பேஸ் பண்ணி 39 எழுத்துக்களே போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி கொண்டாந்தார். அதை வந்து அரசு எதுவும் எடுத்து பண்ணல. பெரியார் இது வந்து பண்ணும்போது எம்ஜிஆர் அதை நடைமுறைப்படுத்தினார். அது முதல்ல நிறைய பேர் ரெசிஸ்ட் பண்ண கூட இருக்காங்க. ஆனா இப்ப அது காலப்போக்கில் எல்லாருமே அதை ஒப்புக்கிட்டாங்க. ஆனா இந்த அவுன்ற வார்த்தை இந்த எழுத்து வந்து தேடி பார்த்தா 50 வார்த்தைகள் மேல இல்லை. அவுன்ற எழுத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நிறைய வார்த்தை சொற்கள் இல்லை. உதாரணத்துக்கு இந்த அவியம் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்து அவியம் செயல் வருது. அப்புறம் சௌபாக்கியம்ன்றவங்க அப்புறம் என்ன சௌபாக்கியவதின்னு போடுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் சௌபாக்கியத்தை அதெல்லாம் போறது இல்லை இல்லையா? அதெல்லாம் மாத்திக்கிறாங்க. எல்லாமே செல்வின்னு போடுறாங்க, இல்ல திருநிறை செல்வின்னு போடுறாங்க. அது மாதிரிலாம் மாத்திக்கிட்டாங்க. இப்ப நமக்கு மொழியே நம்ம சில சொற்களை மாத்திக்கிட்டோம். அதனால அந்த அவ்வுன்ற வார்த்தைகள் வந்து அது இல்லாம நடக்காதுன்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவும் இல்லை. இப்ப நீங்க வழக்குல அது இல்லை. ஆனா வழக்குல இல்லைன்னா எடுத்துடலாமான்னு கேட்டோம்னா இப்ப நாளைக்கு நம்ம வந்து இப்ப சொன்னீங்களே இப்போ அத்தனை ஆசிரியர்களும் பேசுனதை கேட்டேன். இது ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இது கொண்டு சொல்ல போறோம்? இப்ப நம்ம ஏற்கனவே எளிமைப்படுத்தினாதான் ஒரு மொழி எளிமைப்படுத்தினாதான் நிறைய பேர் அந்த கத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. மொழியை வந்து நிறைய எழுத்துக்களை வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு அது ஏற்புடையதா ஆக்கி நடைமுறை கொண்டு வரதுக்குள்ள அந்த ஆசிரியர்கள் படுற பாட்டு ரொம்ப அதிகம் இல்லையா? அதனால்தான் இப்போ நிறைய பேர் பார்த்தா அந்த குழந்தைகள்லாம் பிரெஞ்சு எடுத்துக்கிறேன், ஜெர்மன் எடுத்துக்கிறேன், இல்ல சமஸ்கிருதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஏன்னா நிறைய மார்க் வருது அப்படின்ற மாதிரிக்கு நம்மளே புஷ் பண்ணி விட்டுறோம். அப்போ நம்ம மொழியை எளிமைப்படுத்தினாதான், அதாவது அதோட தரம் குறையாம தரத்தை குறைச்சிட்டு எளிமைப்படுத்த சொல்லு. தரம் குறையாம அதுதான் அதை நம்ம ஆய்வு பண்ணணும். தரம் குறையாம அது எப்படி எளிமைப்படுத்துறது? அதை எளிமைப்படுத்தும் போது அந்த குழந்தைகளுக்கு போய் சேரணும், நல்லபடியா சேரணும். நாளைக்கு நம்முடைய கம்யூனிகேஷனை பின்னாடி இப்போ இந்த கணினி முறைகள்லாம் வரும்போது எப்படி அதை எளிமைப்படுத்தணும் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்துச்சு, இது கணினிக்கு அப்புறம் இன்னும் எப்படி மாறும் தெரியல. அது
இல்லைங்களா? அது மாற்றம் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்மளால ஏன் படிக்க முடியல? ஒரு கோவில்ல போய் கல்வெட்டுல ஏன் படிக்க முடியல? அது எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம எழுத்துதான். அது காலப்போக்கில் இந்த எழுத்துக்கள் மாற்றம்ன்றது நிச்சயம் நடக்கும். ஆனா இந்த ஒரு எழுத்து வந்து என்ற எழுத்துக்கள் வந்து இப்ப அவுரங்கசீப்னு எழுதுவோம், இல்ல ஔவையார்னு எழுதுவோம், ஔடதம். அப்ப ஔடதம் கூட யாரும் மருந்துன்னு எழுதிக்கிறோம். இப்ப மருந்துன்னு போட்டுருவோம். யாரும் ஔடதம் எல்லாம் இப்ப யாரும் எழுதுறது இல்லை இப்போ. அப்ப நிறைய வார்த்தைகள் அது மாதிரி போயிடுச்சு. இப்போ வீரமாமுனிவர் எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆ மேல போட்டு மேல ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது ஆ அப்படின்னு எடுத்துக்கணும். ஆ மேல போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா ஆ அப்படித்தான் இருக்கு. அது வீரமாமுனிவர் அதை போட்டு ஆ போட்டு அதை சுழிச்சு ஆன்னு ஒரு எழுத்த தனியா பிரிச்சிருக்கிறார். அது மாதிரி தே அப்படிதான் பண்ணிருக்கிறாரு. ஓ கூட ஓ கூட அப்படித்தான் இருக்கு. ஓ மேல மேல புள்ளி வச்சா ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த காலத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் எழுத்துக்கள் மாறி வர்றது ரொம்ப இயல்பா நடக்கிறதா. ஏன்னா ஒரு மொழி வளர்ச்சி இருக்கும்போது, கால வளர்ச்சி இருக்கும்போது, நாகரிக வளர்ச்சி இருக்கும்போது, அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு எப்படி அப்புறம் இந்த மாதிரி வசதிகள் ஓகே, கல்வெட்டு காலம் ஒண்ணு, பனை ஓலை காலம் ஒண்ணு, அப்புறம் வந்து நம்ம அச்சு காலம் ஒண்ணு, அது மாதிரி மாறி வரும்போது அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றம் கொண்டு வரதான் செய்யணும். இது ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி கல்வித்துறையில கூட இது ஒரு பெரிய விவாத பொருள் ஆக்கலாம். என்ற எழுத்து வந்து நிச்சயமா நமக்கு தேவையா அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது அதனால அது மாறுதலே இல்லை, அது வச்சுதான் ஆகணும்னா அது வேற கிடையாது. அது கொஞ்சம் இன்னும் கூட நிறைய நம்ம பேசலாம்னு கூட தோணுது. ஒரு முடிவு இதுல நம்ம வந்து எடுக்க முடியாதுன்றதுனாலும், பட் இருந்தாலும் அது துவக்கி இருக்கும். இந்த இந்த பேசுறதுக்கு துவைக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான். இது நிறைய பேசணும். நம்ம வந்து கல்வித்துறையில எப்படி கொண்டு போகலாம், ஏன்னா எளிமைப்படுத்தணும். மொழியை எளிமைப்படுத்தினாதான் அடுத்த தலைமைக்கு கடத்த முடியும். இல்லாட்டா மொழியே ஒரு பெரிய இப்ப கணக்கு எப்படி பிணக்கோ அது மாதிரி மொழி ஒரு பிணக்காயிடக்கூடாது. குழந்தைங்கள்லாம் கணக்கு பிணக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி மொழியை அது மாதிரி பண்ணக்கூடாது. தமிழ் மொழினா எல்லாம் வெள்ளைக்கு ஓடுற மாதிரி பண்ணாம தமிழ் மொழியை விரும்பி படிக்கிற மாதிரி என்ன பண்ணணும். அது வந்து நம்ம மொழி இனிமையான மொழின்னு நம்ம சொல்றோம். அது இருவேறு கருத்து இல்லை. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அது எப்படி கொண்டு சேரும்? இப்ப அமெரிக்கால இருந்து பேசுறாங்க, ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாங்க, அங்கேயே தமிழ் குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? அப்போ ஏதாவது மொழி சீர்திருத்தம், இது வந்து எழுத்து சீர்திருத்தம், மொழி சீர்திருத்தம் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். காலகாலமா வந்துட்டு தான் இருக்கும். பண்ணித்தான் ஆகணும். மாற மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் மொழி வந்து அடுத்தடுத்த இதுக்கு கடத்த முடியும். இதை கண்டிப்பா நம்ம கல்வியாளர்களை பேசும்போது இந்த சப்ஜெக்டை பேசலாம். என்கிட்ட வந்து ப்ரொஃபசர் குழந்தைசாமியான ஒரு நாள் கூப்பிட்டு பேசியிருந்தார். ஞானசேகரன் இந்த மாதிரி ஒரு சிடி கொடுத்தார். என்கிட்ட இன்னும் சிடி எடுத்து பார்க்கணும். அதை இதை கொண்டு போய் நீங்க தமிழ்ச்சங்கங்கள் மூலமா அது வந்து நான் அரசாங்கத்துக்கிட்ட சொன்னேன். அரசாங்கம் வந்து சரியா எடுத்து பண்ணல. தமிழ்ச்சங்கங்கள் இது மாதிரி கொடுத்து இதை வந்து எல்லாருக்கும் பரவலா கொடுத்து தமிழ்ச்சங்கங்கள் மூலமா அரசுக்கு நீங்க அணுகுனீங்கன்னா அரசாங்கம் கவனிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல நான் கொஞ்சம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊரை மாறும்போது அதை எடுத்து செய்ய முடியல. இப்ப நான் அந்த சிடி நான் பாக்குறேன். இப்ப நீங்க சொன்ன பிறகு அதை கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதை வந்து இது மாதிரி யாராவது வெளியில இருந்து பேசும்போது தான் அரசாங்கம் கவனிக்கும். அரசாங்கத்துக்கு பல வேலைகள் போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கல்வித்துறையில நிறைய குழந்தைகள் தேர்ச்சி பெறணும், என்னென்ன சிலபஸ் கொண்டு வரணும் அப்படிதான் பார்க்கணும். எழுத்து சீர்திருத்தம் தனி, அது யாராவது எடுத்து செய்யணும். அதை நல்ல சப்ஜெக்ட் இது. மகிழ்ச்சி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். மற்றவங்க நன்றி சார். நான் எதுக்கு உங்களை நீங்க முக்கியமா வரணும்னு நினைச்சேன்னா, நீங்க வந்து இந்த இப்போ அகில இந்த இது வேர்ல்டு வைடு இதுல வந்து நீங்க இதுவா இருக்கீங்க, செக்ரட்டரியா இருக்கிறீங்க. நீங்க எடுத்து செல்லலாம். இதை வந்து ஒரு முறைப்படி இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சென்று இதை வந்து எந்த அளவுல இதை எளிமைப்படுத்துறது, சீர்திருத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே நேரத்தில் இந்த சொல்லோட உச்சரிப்பு மாறாத எந்த அளவுக்கு நம்ம தமிழை மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போலான்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க வந்து அதை நீங்க செய்யலாம் அப்படின்றது. அப்போ அந்த இது வந்து இது அரசாங்கம் காதுல ஒலிக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்குது. இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், நீங்க தொடர்பு இருக்கு, உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால இது வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை. இந்த இந்த அப்ப முக்கியத்துவம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சௌந்தர்யா அப்படின்னு சொல்றேன், இது பேர் சொல்தான். பட் சௌந்தர்யா அப்படின்றத தமிழ்ல எழுதும்போது சவுன்னு நம்ம பயன்படுத்தணும். இந்த பசங்க பிள்ளைங்கள சிலை அப்படின்னு படிச்சாங்கன்னா தவறு. அது தவறு. சௌந்தரியம் வேற சொல்ல இருந்தாலும் பேர் சொல்லுன்னு வரும்போது சௌந்தர்யா, சௌந்தர் அப்படின்ற ஒரு சில
சொற்கள் வரும்போது அப்ப அதை பயன்படுத்துற சொல் வந்து பேருக்கு வந்து அந்த மொழியோட உச்சரிப்பு தெரிஞ்சா ரொம்ப சுலபமா இருக்கும். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொல் இருக்கு தமிழ்ல, இதை நம்ம எழுதும் போதும் ஒலிக்கும் போதும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த உணர்வை கொடுத்துட்டோம்னா அதை பயன்படுத்துவாங்கன்றதுதான் மக்களுக்கு. பேர் சொல்ல நிறைய வருது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் நிறைய இருக்கு. இப்ப நான் இதுல இன்டர்நெட்ல பார்த்து எக்கச்சக்கமான பேர் கொடுத்துருக்கோம். சவு போட்டோம்னா எக்கச்சக்கமா வருது. ஒரு 50 வேணுமா 100 வேணுமான்னு கேட்கறான். அப்போ இதெல்லாம் வந்து பேர் சொல் நிறைய பேர் சொல்ல வருது. வௌவால் சொல்லும் போது அங்க வௌ பயன்படுத்துறோம். அப்போ பல பல வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பயன்படுத்துறோம். அடிக்கடி நம்ம பயன்படுத்தல, அங்கதான் இது. அப்போ இந்த பயன்படுத்தும் போது இதை மாற்றி படிக்க கூடாது அப்படின்றதுதான் இங்க நம்ம சொல்ல வேண்டிய கருத்தா தெரியுது எனக்கு. மகிழ்ச்சி சார், நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி.